மதுரைக்கும் என்ன சம்பந்தம்? திமுக கட்சிக்கு தலைவராக இருந்திருக்கலாம், முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கலாம். தமிழை வளர்த்தது மதுரையில வந்து பள்ளல் பாண்டித்துறை தேவருக்கு மேல வந்து யாரும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால அந்த பேர் சரியானது. இந்த இடத்துக்கு இவர் தான் பொருத்தமானவர். நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், உங்களுக்கு கண்ணே தெரியாதவனுக்கு கண்ணாயிரம்னு பேர் வைப்பாங்க, பிச்சைக்காரனா இருப்பான் அவனை கோடீஸ்வரன் பேர் வைப்பாங்க. அப்படி இருக்குது இது பார்க்கும்போது. அதனாலதான் கோவப்படுறோம் பயங்கரமா. இப்போ மைதானத்துக்கு வந்து நாங்கள் ஏன் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, மைதானத்தினுடைய போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டத்துக்கு ஒரு துளி அளவு கூட திமுக எந்த வேலையும் செய்யலை. அதிகாரப்பூர்வமான திமுக அன்னைக்கு உண்மையிலேயே போராட்டத்தை நடத்தியிருந்தா திமுக பல வழியில் போராடி இருக்கலாம். ஏன்னா பொருளாதாரம் இருக்குது, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க, பலம் வாய்ந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. நீங்க நினைச்சீங்கன்னா பெரும் போராட்டத்தை தனியா மாணவர்களோடு சேராம நீங்க தனியா கூட ஒரு பெரும் போராட்டத்தை நடத்திருக்கலாம். அண்ணன் சீமான் வந்து நடத்தி காமிச்சார். கடலூர்ல வந்து ஒரு இடத்துல வந்து தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தி காமிச்சாரு. அது போல நீங்க தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தி காமிச்சீங்க.